ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையரை எப்படி சர்வீஸ் பண்ணுறது, எப்படி ஃபில்டர் மெமரினை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையரு 16 லிட்ரு அக்வா ப்ரெஸ், அக்வா கார்டு, கென்ட் லிட்ரு, எந்த மாடல் ஆர்ஓவாக இருந்தாலும் சரி, எந்த மாடல் ஆர்ஓவாக இருந்தாலும் சரி, இந்த மாடல் ப்ரொசீஜரில் தான் இப்படி தான் பார்த்தீங்கன்னா மெமரினை சேஞ்ச் பண்ணணும். கென்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா மோல்டிங் மெமரின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் டைப். இது பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுவால் தான் மெமரினை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது இதான் ப்ரொசீஜர். பாருங்கள், வீடியோவும் பார்த்துட்டே இருங்க, சொல்கிறதையும் கேட்டுட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மெமரினை இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு அதை ஃபிட் பண்ணியாச்சு ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஆரோடைய ஸ்டோரேஜ் டேங்க்கு. ஸ்டோரேஜ் டேங்க்கு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரோவில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோவில் இருக்கிற எல்லா இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. மோட்ரு அடாப்டர் மட்டும்தான் இருக்குது, பூஸ்டர் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு பாருங்க, உள்ளே இருக்கிற பைப்பு கனெக்ஷனை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாகவே சொல்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். அரை மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கமெண்ட்டுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. இதில் யூரோ மார்க்கும் நீங்கள் கவனமாக பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்ஓவில் எப்பவுமே ஃபில்டர் வாங்கி நீங்கள் மாற்ற சொல்ல பார்த்தீங்கன்னா ஓனாகவே சர்வீஸ் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா யூரோ மார்க் பாருங்கள், செடிமெண்ட் ஃபில்ட்ரு லெஃப்ட் சைடில் வருது. இதனுடைய ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடில் வரும். கீழே செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, இல்லைனா பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு எப்படி வேணாலும் இது பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ செடிமெண்ட் ஃபில்ட்ரு கீழே போடலாம், மேலே கார்பன் ஃபில்ட்ரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதிகமாக வாட்டர் ப்ரெஷர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில்டரை மாற்றிக்கிட்டு நல்லது. செடிமெண்ட் போட்டும் கார்பன் போடலாம், கார்பன் போட்டு செடிமெண்ட் போடலாம். இதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு தேவையே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சைடு இன்புட் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் வச்சு இப்போ நம்ம கீழே இருந்து இன்புட் எடுக்கலாம். லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்புட்டாக இப்போ கனெக்டர், புஷ் கனெக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா 1/4 சைஸு. புஷ் கனெக்டர் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற ரெண்டு கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதான் இன்புட், ஃபில்டர்னுடைய இன்புட். டேப்ல இருந்து டைரெக்டாக இங்கே தான் கனெக்ட் ஆகுது. பாருங்கள், ஃபில்டரில் கொடுத்தாச்சு. செடிமெண்ட் ஃபில்டர் இது பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து அப்படியே ரைட்டில் பாருங்கள். எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமா, நீங்கள் ஓனாகவே நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். உங்களுடைய ஆர்ஓ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த ஆர்ஓலேருந்து எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், இது ரெண்டும் கனெக்ட் பண்ணுறோம். பைப் அதுக்கு தேவையான அளவு கட் பண்ணியாச்சு. பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே அவுட் புட் வருதுங்களா, கீழே இருக்கிற ஃபில்டருக்கு இந்த அவுட் புட்டை மேலே இருக்கிறது இன்புட்ல கொடுக்கணும். மேலே இன்புட் அப்படியே லெஃப்ட் சைட்ல மேலே பாருங்க, யூரோ மார்க் பார்த்தாலே தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கு, மேலே லெஃப்ட் சைட்ல இருக்குங்களா. அப்படியே லெஃப்ட் சைட்ல நம்ம அவுட் புட் எடுக்கிறோம். ஃபில்டர்ல இருந்து தண்ணியே அவுட் புட் எடுக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, இன்னொரு டைம் கூட சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு சொல்லிட்டு செடிமெண்ட் ஃபில்டர்ல இருந்து கார்பன் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்லேருந்து அவுட் புட் எடுக்கிறோம். அவுட் புட் எடுத்தாச்சு பாருங்க, நீங்களே இதான் அவுட் புட் கனெக்ஷன். தண்ணி செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி வருது பாருங்க, அவுட் புட்ல இருந்து டேப்ல இருந்து தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு, நெக்ஸ்ட் அவுட் புட் இது வரைக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஆர்ஓ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதுல இருந்து எங்க போகணும் பார்த்தீங்கன்னா எஃப்பி வால்வு, சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எஃப்பி வால்ல கொடுத்து நம்ம செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர்ல கொடுத்து டைரக்டா இதை மோட்டர்லயும் கனெக்ஷன் கொடுத்துடலாம். எப்படி வேணாலும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஸ்டார்டிங்ல எஃப்பி வால்ல கொடுத்துருக்கோம். பாருங்க, சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்றேன். ரைட் சைட்ல இருக்கும் எஃப்பி வால் பார்த்தீங்கன்னா பாருங்க, எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். டிடிஎஸ் அட்ஜஸ்டரும் பார்த்தீங்கன்னா மாற்றிடலாம். அந்த ஸ்க்ரூ டைப் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில், எல்லாமே ஆர்ஓ பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வந்து செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, அதோட கனெக்ஷனை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நெக்ஸ்ட் மெமரி ஹவுசிங், நம்ம மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அதையும் இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனு நம்ம வந்து எல்இடி இதில் வந்து எக்ஸ்ட்ராவே ஃபிட் பண்ணுறோம். எல்இடி, யூவி எல்லாமே ஃபிட் பண்ணுறோம். டிடிஎஸ் அட்ஜஸ்டர் ஓல்டாக இருந்தது, அவங்களுக்கு வந்து புதுசாக ஸ்க்ரூ டைப்பில் இப்போ வந்து மாற்ற போகிறோம். கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்இடி யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி எதுவுமே இல்லை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஃபில்டரும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூவி அல்ட்ரா வயலட்டு பாருங்கள், அந்த லைட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணோம். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அடாப்டர்லேருந்து வர பேஸ்னெட்லாம் கணக்கில் அடாப்டரில் 2 ஒயர் வருதுங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட்டில் நம்ம வந்து 2 தாரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயரில் கனெக்ஷன் பண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா யூவி லைட் எரிய ஆரம்பிக்கும். எல்இடி லைட்டு இது வந்து ரொம்ப முக்கியமானது. அல்ட்ரா வயலட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிடும். தண்ணி உள்ள போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபில்டரும் பண்ணோம். எல்லாம் கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து உயிரோடு இருந்ததுன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செத்து நாசமாயிட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி கொடுக்கும். பாருங்க எல்லாம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து டிடிஎஸ் கண்ட்ரோலர் நம்ம மாற்றிட்டோம். பாருங்க இது எப்படி இருந்தது, இது வந்து ஸ்க்ரூ டைப்பு. என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டேப் டைப் இருந்தது, அது வந்து கஷ்டம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க. டிடிஎஸ் வந்து கம்மியாக வந்ததுன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறது தான். அதாவது மெமரியில் இருந்து டிடிஎஸ் வந்து ஒரு 300-400 வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண முடியாது. மெமரின்னு தான் மாற்றி ஆகணும். இதை மட்டும் மெயின் பாயிண்ட்டாக இது பண்ணிங்க, நோட் பண்ணிங்க. மெமரியிலேருந்து இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, 2 கனெக்ஷன் மெமரி ஹவுசிங்லேருந்து, அதுலேருந்து டேரெக்டாக டிடிஎஸ் செக் பண்ணுங்க. 300-400 வந்ததுன்னா மெமரின்னு தான் மாற்றி ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரின்னு இருக்குங்களா, ஆர்வம் மெமரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்ஷன் போகுதுங்களா, ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர், இன்னொன்று ரிஜெக்ட் வாட்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு கனெக்ஷன் எடுத்து யூவியில் கொடுத்தாச்சு. அல்ட்ரா வயலட்டில் நீங்களே பாருங்கள் பைப் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கீங்களா. இப்போ அல்ட்ரா வயலட்டில் இருந்து நம்ம டேரெக்டாக அந்த சின்ன ஃபில்டர் பார்த்தீங்களா, மினரல் கால்சியம் யூஎஃப் ஃபில்டரு, அது கொடுக்க போகிறோம். எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து செக் பண்ணியாச்சு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல பாருங்க. கார்பன் ஃபில்டராக அந்த பைப்பை விட்டு வச்சிருக்கோம். அதையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்க. டேரி பாருங்க, இப்போ பாருங்க கனெக்ஷனை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க கனெக்ஷன் கொடுத்துருக்குங்களா, அங்கே பாருங்க கார்பன் ஃபில்டர் எங்கே இருக்கு பாருங்க. கார்பன் ஃபில்டர்லேருந்து எஸ்வி வால்வ்லேருந்து இப்போ டைரெக்டாக கொடுக்குறோம் பாருங்க. ஆர்ஓ ரன் பண்ணி டிடிஎஸ் செக் பண்ணுற வரைக்கும் வீடியோ போட்டு இருக்கேன் பாருங்கள், இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ப்ராடக்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் எதுவுமே இல்லை, கிளாம்ப் அவங்க கையில், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரியாக லப்பரை வச்சு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர். டிடிஎஸ் அட்ஜஸ்ட்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, மோட்டர்லேருந்து ஒரு டீ கனெக்டர் எடுத்து அதுலேருந்து இந்த ஸ்க்ரூ டைப் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் கொடுத்துருவோம். மோட்டர் ரன் ஆக சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷராக தண்ணி வந்து இந்த ஸ்க்ரூ டைப் இருக்குது பார்த்தீங்களா, டிடிஎஸ் வால்வு, அதோட வந்து நிற்கும். நம்ம ஸ்க்ரூ லூஸ் பண்ணுறப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் மெமரி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போக ஆரம்பிக்கும். அந்த தண்ணியை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணணும் குடிக்கிற வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா. அதுதான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. டிடிஎஸ் வால்வுக்கு தான் எங்கே பைப் ஃப்ரீயாக போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும் பாருங்க. கீழே வரது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரினுடைய கனெக்ஷனு. இப்போ பாருங்க கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா, ஒன்று மிக்ஸ் பண்ணணும் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஓ ரன் பண்ணுற வரைக்கும் பாருங்க. பாருங்க டிடிஎஸ் அட்ஜஸ்டர் அந்த வால்வு இருக்கு பார்த்தீங்களா, எங்கே கொடுக்குறோம் சொல்லிட்டு பாருங்க. பாருங்க கார்பன் ஃபில்டர்னுடைய கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்வியில் கொடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டரு, கார்பன் ஃபில்டரு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பே கனெக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. எல்இடி லைட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான கிளிப் இல்லாததில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்ப் இல்லாததில் லப்பர் வச்சு இப்போ டெம்பரரி இது பண்ணுறோம். கஸ்டமர் கையில் சொல்லியிருக்கேன் 1 நாள் 2 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெம்பரரியாக அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓவில் யூவியும் இல்லை, டிடிஎஸ் அட்ஜஸ்டர் கண்ட்ரோலர் டைப் வேறு டைப்பு. நம்ம வந்து கால்சியம் ஃபில்டரும் யூஎஃப் ஃபில்டரும் எக்ஸ்ட்ரா போட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா
யூவி வந்து நல்லாவே லைட் எரிய ஆரம்பிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா கண்ணு வலி எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ரன் பண்ணிடலாம். நம்ம வந்து ஆர்ஓ ரன் பண்ணி வேஸ்ட் வாட்டர் ரிஜெக்ட் வாட்டரு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வருதுங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அட்ஜஸ்டர்லையும் ஒரு கனெக்ஷன் போகுது பாருங்க. லெஃப்ட் சைடில் பாருங்க டி கனெக்ட் இருக்குங்களா, லெஃப்ட் சைடில் ஒரு டி கனெக்ட் இருக்கும். நல்லா பாருங்க, கனெக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்க. எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே சொல்கிறேன். புரியலனாலும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சராக இருந்தாலும் கிடைச்சிடும். டிடிஎஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ஓ ரன் பண்ணிட்டு லைட்டாக அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ப்ரெஷராக தண்ணி வர ஆரம்பிச்சு. கீழே இருக்கிற பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷராக வரும். பைப்பை வெளியே காட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்ஓ ரன்னிங்கில் இருக்குது. இந்த ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, மோட்ரு, அங்கே வந்து மோட்டர்லேருந்து ஒரு டி கனெக்டர் போட்டு ஒன்று டேரெக்டாக மெமரின்னு கொடுத்துட்டு இன்னொன்று எடுத்து இந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டர் இது பாருங்க வால்வு லூஸ் பண்ணுற பாருங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ப்ரெஷராக வரும். இப்போ ஆர்ஓ ரன்னிங்கில் இருக்குது. அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா தண்ணி கரெக்டாக வித்தவுட் மெமரினுடைய வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர ஆரம்பிக்கும். அது வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஸை செக் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாகணும்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100 தான் வருது, 100 150 தான் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி தான் டேப்ல இருந்து வருது. வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதனா டஸ்ட்டு எதனா சாக்கடையில் கலந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்ஓ போட்டு இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 96 வருது பார்த்தீங்களா டிடிஎஸ் 96. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 40 வரணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 40 50க்கு மேலே டிடிஎஸ் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டில் தான் வருது. அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லூஸ் பண்ணணும். ஸ்க்ரூ லூஸ் பண்ணுற பாருங்க. இப்போ இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம மெமரியிலேருந்து யூவிக்கு வருது, யூவிலேருந்து யூஎஃப் ஃபில்ட்ரு காப்பர் ஃபில்டரில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்டோரேஜில் போகுது. அதுலேருந்து ஒரு டீ கனெக்டர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டிடிஎஸ் ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் 52 வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வைக்க முடியும். நம்ம விருப்பத்துக்கு நம்ம சொன்னோம்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுட்டு போகிறதா. வந்து ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 150க்குள்ளே இருந்தால் எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டரு, 150லேருந்து 250 குட்டில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸை செக் பண்ணுற பாருங்கள், ட்ரிங்கிங் வாட்டர் டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எதிரி ஒரு 50க்கு மேலே வந்தாலே எக்ஸலண்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 80 அப்படிலாம் வந்ததுன்னா இன்னும் எக்ஸலண்ட் தான். வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே குடிக்கணும், அதுதான் வந்து மெயினு. ஏன்னா இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் லூஸ் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடும், ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணணும். அது வந்து ஃபுல்லாக டிடிஎஸ் கம்மியாகிடும். நம்ம ஏற்கனவே டிடிஎஸ் அதிகமாக்கி வச்சுருந்தா கம்மி பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு டிடிஎஸ் அட்ஜஸ்டரில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்து மெமரியில் அதிகமாக டிடிஎஸ் வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் டைரெக்டாக மெமரினை மாற்றிடுங்க, வேறு வழியே இல்லை. ஒரு 300 400 டிடிஎஸ்லாம் வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மெமரினை மாற்றிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இதை நோட் பண்ணுங்கள். ஒரு சில ஆர்வக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் இருக்கிற எப்பயும் வந்து செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைரக்ட் மெமரியில் இருக்குது பார்த்தீங்களா, மெமரின் சைடில் இருந்து பைப்பை டிடிஎஸை செக் பண்ணுங்கள் எவ்வளோ டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலனா டிடிஎஸ் அட்ஜஸ்டரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து அதிகமாக வருது மெமரின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு மெமரினும் மாற்றிடுறாங்க. நான் நிறைய கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கேன். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து செக் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெமரின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் 52 வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக தான் ஃபில்டர் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அதிகமாக்கி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 25 தான் வந்தது. வந்து டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 51 அது போல் வச்சுருக்கோம். ஏன்னா கஸ்டமர் சொன்னாங்க 50க்கு மேலே எங்களுக்கு வந்து டிடிஎஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் எந்த அளவுக்கு டிடிஎஸ் கேட்குறீங்களோ எப்படி கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் வீடியோ காலில் எல்லாமே சர்வீஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை, இந்த மாடல்னு இல்லை, எந்த மாடல் ஆர்ஓவாக இருந்தாலும் சரி இதே பிரின்சிபல் தான், ஒர்க்கிங் பிரின்சிபல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுவெலாம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன், யூவி இது எல்லாமே. இதில் ஒன்றுமே இல்லாத இருந்தது. செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, மெமரின்னு அவள் தான். மெமரியிலேருந்து எல்லாமே டைரெக்டாக ட்ரிங்கிங் வாட்டரில் கொடுத்து வச்சுருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பூரா ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். அதால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளிப் கூட இல்லை, அதால் லப்பரை வச்சு நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியும் குடித்து அவங்க வந்து செக் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் நீங்கள் மெமரி மாத்திரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இல்லைனா 2 டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் சுமையில் எதனா கெமிக்கல் அது போல் எதனா இருக்கலாம். புதுசாக மாத்திரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, டிடிஎஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 எம்பையர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பேக் சைடில் நம்ம ஸ்டோரேஜ் டேங்க் பார்த்தீங்களா, ஒரே ஸ்க்ரூ தான் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். இன்ஸ்டாலேஷன்னா ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அந்த 2 ஆணி இருக்கும், அந்த 2 ஆணியில் எடுத்து இதை மாற்ற வேண்டியது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரையும் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆர்ஓவில் இருக்கிறது பாருங்கள், ஆர்ஓ ரிவர்ஸ் ஓஎம்எஸ்எஃப். ஆர்ஓ மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா யூவி, இஎஃப் ஃபில்ட்ரு, டிடிஎஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 தான் இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, கஸ்டமருக்கு வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஸ்டிக்கரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எதிரே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. வாங்கினதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஸ் அட்ஜஸ்டரும் இல்லை, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாடல் தான் இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஸ்டிக்கரில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஎஃப் ஃபில்ட்ரு, காப்பரு, டிடிஎஸ் அட்ஜஸ்டரு, ஆர்ஓ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபில்ட்ரு பார்த்தீங்களா, அவுட் சைடு ஃபில்ட்ரு ஆர்ஓ, அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, எப்படி இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு தான், அவுட் சைடு ஃபில்ட்ரு. பாருங்கள், ஆர்ஓ எடுத்து மாட்டிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது வேணால் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இந்த 2 ஆணி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா போதும், அதில் எடுத்து மாட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ இன்ஸ்டாலேஷனு. இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ தெளிவாக கொடுக்கணும்னா ஆர்ஓ தூக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ எடுத்து கரெக்டாக போயிருங்க. செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி இருக்குங்களா, போயிருங்க. இந்த ஆணியில் வச்சு கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் டன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓடைய ஒர்க்கு முடிஞ்சதுங்களா. பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீ ஃபில்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் இருக்கும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேப்லேருந்து கரெக்டாக தண்ணி வருதுன்னா டேப்லேருந்து அந்த பைப் எடுத்து இந்த ஃப்ரீ ஃபில்டர்னுடைய இன்புட்டில் கொடுக்கணும். இதில் இருக்கும் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இன்புட்டில் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தண்ணி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும், வெளியே வர வரைக்கும் அவுட்புட் பைப் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பாருங்கள் கனெக்ஷன் பாருங்கள், ஃப்ரீ ஃபில்டர் இன்ஸ்டாலேஷன் ரீப்ளேஸ்மெண்ட். அவ்வளோதான், இன்புட் கொடுத்தாச்சுங்களா. இன்புட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் யார் ரிலீஸ் பண்ணணும். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவுட்புட் கொடுக்கக்கூடாது.
இது போல் விரல வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி வெளியேற்றோம்னா ஏர் ரிலீஸ் ஆகும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆச்சுன்னா எந்த ஒரு பிளாக்கேஜும் ஆகாமல் இருக்கும், பைப் டேமேஜ் ஆகாது, லீக் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே. பாருங்கள் நல்லா ப்ரெஷராகவே ஆரம்பிச்சுது, வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து அவுட்புட் கனெக்ஷன் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அவுட்புட் கொடுத்துட்டீங்கன்னா ஏர் பிளாக்கேஜ் ஆகிடும், தண்ணி வர ஆரம்பிக்காது சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன். இப்போ வந்து ஒன்று மேலே இது பாருங்க, இதுதான் அவுட்புட்டு. இப்போ இதுலேருந்து அவுட்புட்டு, இந்த ஃபில்டர்லேருந்து அவுட்புட் எடுத்து ஆரோடைய இன்புட்டில் கொடுக்கணும். பாருங்க பைப் ஆரோலேருந்து வளைச்சி நம்ம வந்து எடுக்கிறோம். ஃப்ரீ ஃபில்டர் அவுட்புட் எடுத்து ஆரோடைய இன்புட் கனெக்ஷனில் கொடுக்கணும். பாருங்கள் இருக்குங்களா. இப்போ ஆரோவில் இன்புட்டில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, இன்புட்லேருந்து ஃபில்டர்னுடைய அவுட்புட்டில் கொடுக்கணும். இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பாருங்கள் நீங்களே வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. தண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது அக்வா ப்ரெஸ் 16 லிட்டர் மாடலு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஸ்டிக்கர் ஓட்டணும் அக்வா ப்ரெஸ்ன்றதால அக்வா கார்டுன்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டா அக்வா கார்டு ஆகிடும் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ உள்ளே இருக்கிற மெயின் மெட்டீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், கம்பெனிலாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்.